டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் வானவராயர் பேசுகிறேன். நாளைக்கு செப்டம்பர் 5th. இட்ஸ் a very important day. உங்களுக்கெல்லாம் தெரியும். It happens to be the birthday of சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் and also the birthday of கப்பலோட்டிய தமிழன். அது ரொம்ப பேருக்கு தெரியறதில்ல. ஆகவே நாளைக்கு ரொம்ப ஒரு விசேஷமான நாள். அதை நாம் ஆசிரியர் தினம் என்று அனுசரித்து வருகின்றோம். நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. கல்வி விட ஒரு சிறந்த சாதனம் ஒரு சமுதாயத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வராது. ஆகவே ஒரு தேசத்தின் கல்வியின் தரத்தை பொறுத்தே அந்த தேசத்தின் எதிர்காலம் இருக்கும். ஆகவே தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கார், நேஷன்ஸ் ஆர் பில்ட் இன் தேர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். உண்மைதான். ஒரு 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 நாடு கட்டமைக்கப்படுவது அதன் கல்வி தரத்தை பொறுத்தே இருக்கின்றது. ஆகவே தான் நம்முடைய தேசத்தில் சுதந்திரம் வந்த காலத்திலிருந்து நாம் கல்விக்கு மிகுந்த ஒரு முக்கியத்துவத்தை தந்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், கல்வி தந்தை என்று சொல்லக்கூடிய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் கல்விக்காக அன்றிருந்த சூழ்நிலையில் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தார்கள். மதிய உணவு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று மிகவும் முயன்றார்கள். அது தொடர்ந்து செய்யப்படுகின்றது. அதற்கு பிறகு வந்த எந்த கட்சியானாலும் எந்த முதலமைச்சரானாலும் இந்த ஒரு திட்டத்தை மட்டும் யாரும் கைவிடவில்லை. அதிலும் இப்பொழுது இன்றைய முதல்வர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் குழந்தைகளுக்கு பள்ளிகளில் காலை உணவும் தந்து மேலும் அவர்கள் சிறப்பாக படிக்க வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். புதிய கல்விக் கொள்கை மைய அரசு கொண்டு வந்திருக்கின்றது. கூடவே தமிழ்நாட்டிலும் நம்முடைய நிலைமைகளுக்கு ஏற்ப இவர்களும் ஒரு நல்ல கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதன் காரணமாக இன்று கல்வி பரவலாகி இருக்கின்றது. நாம் எல்லாம் எண்ணி பெருமை கொள்ள வேண்டும். இன்று அகில இந்திய ரீதியில் தமிழ்நாடு கல்வியில் முன்னிலையில் இருக்கின்றது. அதுவும் உயர்கல்வி என்று எடுத்துக்கொண்டால் 54% குழந்தைகள் உயர்கல்விக்கு போவதாக நான் பார்த்திருக்கின்றேன். இதெல்லாம் நமக்கு மிகுந்த நிறைவை தரக்கூடிய ஒன்று. I have to tell you one thing. இன்றைய இந்தியாவின் மிகப்பெரிய பலம் என்று ஒன்று இருக்குமானால், it is the fact that more than 65% of our population comprises of youth. அந்த இளைஞர்களை நாம் எப்படி வழிநடத்தி கொண்டு வரப்போகின்றோமோ அதை பொறுத்துத்தான் எதிர்கால இந்தியா இருக்கப் போகின்றது. அதற்காகத்தான் கல்விக்காக நாம் அவ்வளோ முக்கியத்துவம் தருகின்றோம். மேலும் ஒரு 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 பள்ளிக்கூடமோ அல்லது ஒரு கல்லூரியோ எல்லாம் அமைந்திருக்கலாம். நல்ல நிலப்பரப்பு இருக்கலாம், நல்ல கட்டட வசதிகள் இருக்கலாம், அனைத்து நவீன வசதிகள் இருக்கலாம், நல்ல கல்விக் கொள்கையும் இருக்கலாம். இத்தனையும் இருந்தாலும் இறுதியில் ஆசிரியர்கள் அமைந்தால்தான் அந்த நிறுவனம் சிறந்து விலகும். எந்த ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ கல்லூரியிலேயோ சிறந்த ஆசிரியர்கள் இருக்கிறார்களோ அங்கு போய் பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் சிறப்பாக இருக்கும். The teachers matter, you know. If a school or a college is blessed with the right kind of teachers, even if other things are not there, still the school or college will do well. ஆகவே தான் ஆசிரியர்களுக்கு நாம் அவ்வளவு முக்கியத்துவம் தருகின்றோம். அதிலும் நம்முடைய தேசத்தில் உங்களுக்கு தெரியும், ஆசிரியர்களைத்தான் நாம் மிக ஒரு உயரிய நிலையில் வைத்திருக்கின்றோம். பொதுவாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், தாயார் சொல்லி நாம் தந்தையை தெரிந்து கொள்கின்றோம், தந்தை சொல்லி ஆசிரியரை தெரிந்து கொள்கின்றோம், ஆசிரியர் சொல்லித்தான் நம்முள்ள இருக்கின்ற தெய்வீகத்தை நாம் உணர்ந்து கொண்டு தொடர்ந்து நாம் வாழ்க்கையில் உயர்கின்றோம். ஆகவே இறைவனுக்கு அடுத்தாற்போல் தாய் தந்தையருக்கும் மேலாக இருப்பது ஆசிரியர். ஆகவே தான் நம்முடைய தேசத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாளை நாம் ஆசிரியர் தினம் என்று கொண்டாடுகின்றோம். காரணம், டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு தத்துவ மேதை. அவருடைய காலத்தில் அவர் நிகழ்த்திய உரைகள், அவர் எழுதிய நூல்கள் எல்லாம் இன்றும் நம்மிடையே இருக்கின்றது. ஒரு பாரதத்தின் குடியரசுத் தலைவராக அவர் உயர்ந்தார். அவர் காலம் பொற்காலம் என்று சொல்ல வேண்டும். அந்த காலத்தில் கொஞ்சம் எண்ணி பாருங்கள், பாரத குடியரசுத் தலைவராக டாக்டர் ராதாகிருஷ்ணன் இருந்த பொழுது
நாட்டின் பிரதமராக பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்தார்கள். இதெல்லாம் ஒரு பெரிய பொருத்தம். அப்படிப்பட்ட மாமனிதர்கள் வழிநடத்தி சென்ற தேசம்தான் நம்முடைய பாரத தேசம். ஆகவே நாளைய தினம் ஆசிரியர் தினம். Today we are what we are all because of our teachers. So everything depends on the teacher. So it is our duty to give due respect to them, and we have to express our gratitude to them for having made us what we are today. ஆகவே நாளைய தினம் இந்த ஆசிரியர் தினத்தை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும். நம்மளை உருவாக்கிய ஆசிரியர்களுக்காக நாம் நன்றி சொல்லுகின்ற ஒரு நல்ல நாளாக அந்த நாள் அமைய வேண்டும். மேலும் ஒன்றை கவனித்திருக்கிறீர்களா? இந்த ஈகோ என்று ஒன்று சொல்லுகிறார்களே, அந்த ஈகோ இல்லாத ஒரு இனம் ஆசிரியர்கள். ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவன் தன்னையும் கடந்து சென்று உயர்நிலைக்கு போன பிறகும் அவனை பெருமையாக பார்க்கின்ற அந்த ஒரே இனம் ஆசிரியர்கள். அவர்களுக்கு அந்த ஈகோ என்பது அறவே கிடையாது. ஆகவே அவர்களை நாம் தெய்வமாக போற்றி கொண்டாட வேண்டும். நாளை தினத்தை அதற்காகவே அர்ப்பணிப்போம் என்று கூறி நாம் அனைவரும் அவர்களுக்கு நம்முடைய மரியாதையை தெரிவித்து கொண்டு அவர்களும் அவர்கள் குடும்பத்தினரும் சிறந்து வாழ வேண்டும், அதற்கு நம்மால் இயன்றதையும் செய்ய வேண்டும் என்று கூறி இதோடு முடித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம்.